மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாகையில விஜய் அவர்கள் பேசின பேச்சுல இருக்கக்கூடிய அரசியல் இருக்கு இல்லையா? திமுக மீதான தாக்குதல் அதெல்லாம் ஒரு புறம் வச்சிருங்க. ஆனா அவர் பேசின முக்கியமான சில குறைகள்ல மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அத நீங்க எந்த கட்சியினுடைய சார்புடைய நபர்களா வேணா இருந்துட்டு போங்களேன். ஆனா இந்த மாதிரியான அரசியல் பேச்ச எல்லா பேரும் விவாதத்துக்கு உட்படுத்தணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாகையில அவர் சொன்ன மெரைன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இத ஏன் தமிழக அரசு இத்தன காலமா இருக்கீங்க ஒரு கடல் சார்ந்த ஒரு ஆய்வகங்கள கட்டமைக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? அதுல ஏன் நீங்க எந்தவித முயற்சியும் ஈடுபடவே இல்ல? அப்படின்னு திமுக அரசாங்கத்த பார்த்து அவர் கேட்கிறாரு. ஏன் மத்திய அரச பார்த்து கேட்கிற மாரி இருக்காதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசு முன்பே சென்னையில பல காலமா இருக்குது. சென்ட்ரல் மெரைன் பிஷர்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு சென்னையில இருக்கு. ஈசிஆர்ல நினைக்கிறேன். அது இருக்கு ஆல்ரெடி. அது ரிசர்ச் சம்பந்தமான அதாவது ஆய்வகம் சம்பந்தமான கடலோரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஆய்வு பண்றான்னு வச்சுக்கோங்க. இது எதனால விஜய் பேசுனது மிக முக்கியமானது அப்படின்றத அவர் மெரைன் இன்ஸ்டிடியூட்ன்ற அளவுல மட்டுமே சொல்லிட்டு போயிட்டாரு. அது எந்த அளவுக்கு மிக முக்கியமானது கடலோர மாவட்டங்களுக்கு, நாகைக்கு மட்டும் கிடையாது. கடலோர மாவட்டங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும். இது எதனால முக்கியமானது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் பேசி முடிச்சிருந்தாரு. உடனே இவங்க யாரு திமுக இந்த போடு தலைகீழா உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 30,000 கோடியில ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட கொண்டு வந்துட்டோம். நீ உருட்டுனது பத்தாது. உடனே 30,000 கோடியில புதுசா என்னது வரப்போதான். கப்பல் கட்டும் துறைமுகங்கள கொண்டு வரேன். இந்த ஃப்ராட் தனம் தானே உன்ன ஊரே நம்ப மாட்டேங்குது. இந்த கருணாநிதி வேலை தான் பார்க்காதுன்றது. அவர் விஜய் பேசிட்டு போனார்ல குற்றச்சாட்டு. உடனே இவங்க 30,000 கோடி இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு வந்துட்டோம். அள்ளி விடு. காசா பணமா? இப்ப விஜய் சொன்ன விஷயத்துக்குள்ள வரேன். அது ஏன் முக்கியமானன்ற விஷயத்துக்குள்ள வரேன். அது என்ன அப்டின்னா, பொதுவாவே இந்த கடலோர மாவட்டங்கள் இருக்கு இல்லையா? இத இளைஞர்கள் கூடுதலா கவனிக்கணும். அப்பதான் நம்ம எந்த அரசியல்வாதிகள தேர்வு செய்றோம், எதற்காக தேர்வு செய்றோம்ன்ற ஒரு குறைஞ்சபட்ச புத்தியாவது நமக்கு வரும். அது என்ன அப்டின்னா, பொதுவா ப்ளூ எக்கனாமின்னுவாங்க. சில 3, 4 வருடங்களுக்கு முன்னாடி மத்திய அரசும் இத தீவிரப்படுத்தின்னு தான் வச்சுக்கணும். இது என்ன அப்டின்னா, கடலோர மாவட்டங்கள் முக்கியமா கடற்பகுதிகள் இல்லையா? சூழ்ந்த பகுதிகள். இதுலருந்து ஒரு பெரிய ரிசோர்ஸ் இதையே ஒரு எக்கனாமிக்கல் டெவலப்மென்ட்டா மாத்த முடியாது. ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு கடல மட்டுமே நம்ப முடியும். அந்த அளவுக்கு கடலே போதுமான அளவுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் குடுக்க வல்லது. என்ன? அத கரெக்ட்டா தேட தெரியணும். அத கரெக்ட்டா பாதுகாக்க தெரியணும். இது சம்மந்தமானது தான் இந்த ப்ளூ எக்கனாமி. ஒட்டுமொத்த உலகத்துல 71% இருக்கக்கூடிய கடலுடைய பரப்ப நம்ம சரியா பயன்படுத்துனோம்னா, நம்ம எல்லா விதத்திலுமே அத ஒரு பெரிய வளர்ச்சிக்கான முக்கியமான பங்கா அத ஏத்துக்க முடியும். அப்ப இத எப்படி செய்ய முடியும்? எதனால விஜய் அவர்கள் இந்த மெரைன் இன்ஸ்டிடியூட்ட முக்கியமா அழுத்தமா சொல்லிட்டு போறாரு அப்டின்னா, விஜய் அவர்கள் மட்டும் கிடையாது. இத வச்சு நான் இத சொல்ல வேண்டியிருக்கு. அதனால சொல்றேன். ஆனா இது எல்லா அரசியல்வாதிகளும் பேச வேண்டிய நல்ல விஷயம். என்ன அப்டின்னா, ஒரு கடல் சார்ந்த பகுதிகள எளிமையா புரியிற மாரி சொல்றேன். இது ரொம்ப டெப்த்தான ஏரியா. நான் புரியிற மாரி சொல்றேன். இந்த கடல் சார்ந்த பகுதிகள்ல இதுல இருந்து 3 விதமான விஷயங்கள் செய்ய முடியும். 1 எனர்ஜி. அதுலருந்து பவர் எடுக்க முடியும். 2வது கடல்லே கிடக்கக்கூடிய மீன்கள் மற்றும் உணவு இருக்கு இல்லையா? கடல் சார்ந்த உணவுகள். இது சம்பந்தமான ஆதாயம் அதுலருந்து எடுக்க முடியும். 3வது மிக முக்கியமானது டூரிசம். அதாவது அந்த பகுதியில சுற்றுலா தலங்களா மாற்றுறது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். கடலோர பகுதிகள சுற்றுலா தலமா மாற்றுறது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். நீங்க மெடிட்டரேனியன் லேண்ட் அதாவது ஐரோப்பிய நாடுகள ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதி இருக்கு இல்லையா? அந்த பகுதியில ஃபுல்லா நீங்க டர்க்கில ஆரம்பிச்சு பல பகுதியில பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஒரு கடற்கரை விடாம போர்ச்சுகல், ஸ்பெயின் எந்த பக்கம் வேணாலும் பாருங்க. அந்த கடல்ல பகுதிய ஒவ்வொரு இன்ச்சையும் அளந்து எடுத்த மாரி, அத வச்சு மட்டுமே ஒரு பொருளாதார தலங்கள உருவாக்கியிருப்பாங்க. அதுதான் சுற்றுலா தலங்கள். ஏன்னா கடல் பகுதியில சுற்றுலா தலங்கள மாத்துறது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். இந்த 3 விஷயங்களின் அடிப்படையில வச்சு பார்த்தா, இன்னைக்கு நாகை மட்டும் கிடையாது. தமிழகம் முழுவதும் இத வச்சு ஒரு பெரிய வளர்ச்சி திட்டங்கள உருவாக்க முடியும். ஆனா, இதுல எந்த அக்கறையுமே இவங்களுக்கு கிடையாது. யாருக்கு? இந்த திமுக கவர்மெண்ட்க்கு எந்த அக்கறையும் கிடையாது. அடிச்ச கொள்ளைய வெளிநாட்ல போய் இப்படி பதுக்குறது. இதுல தான் தெரிஞ்சாங்கன்னா, எப்படி இங்க நல்லது நடக்கும்? இதான் அவரு இன்டைரக்ட்டா சொல்றது. இதுல இன்னும் உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன். இந்த எனர்ஜி செக்டார எப்படி இதுக்குள்ள எடுக்க முடியும்? அப்டின்னா, பொதுவா காற்று மட்டும் கிடையாது. இந்த அலைகள் இருக்கு இல்லையா? இது இயற்கையா உருவாகி வருது. இந்த அலைகளுடைய சக்தி இருக்கு இல்லையா? நம்ம காற்ற வச்சு எப்படி காற்றாலைகள வச்சு மின்சாரம் தயாரிக்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றோமோ, அதே அளவுக்கு இந்த எனர்ஜி எது? இந்த அலைகள் இருக்குல்ல, டிடெல் நெனைக்கிறேன் அது பேரு. அத வச்சு எனர்ஜிய உருவாக்க முடியும். இது பல நாடுகள்ல நிரூபிக்கப்பட்ட உண்மை. இத மாரி எனர்ஜிய உருவாக்குறது ஒரு நாட்டோட மிக அடிப்படை தேவை எது அப்டின்னா, எனர்ஜிய உருவாக்குறது. எனர்ஜி கிடைக்கணும். அந்த எனர்ஜி ஒரு வேள நிலக்கரியா இருக்கலாம். அந்த எனர்ஜி ஒரு வேள ஆயிலா இருக்கலாம். அந்த எனர்ஜி வேற விதமா இருக்கலாம். ஆனா எனர்ஜின்னு ஒரு நாட்ல கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாடு வேகமா வளர்ந்துரும். அந்த விதமா கடலோர மாவட்டத்தில கூடிய இந்த எனர்ஜிய பயன்படுத்த முடியும். 1வது எனர்ஜி. 2வது நானு டூரிசம் சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா? நீங்க ரெசார்ட்ஸ் கட்டுறது மட்டும் கிடையாது. நீங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, வெளிநாடுகள்ல போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், கடலுக்குள்ள முங்கி போறதாகட்டும், இல்ல கடல்ல நீங்க பைக் ஓட்டுறதாகட்டும், இல்ல போட் சவாரி ஆகட்டும். இந்த மாரி ஏகப்பட்ட ஆக்டிவிட்டி காமிப்பாங்க. சாதாரணமா கூட தாய்லாந்துல கூடிய சின்ன பகுதிகள்லயே அவங்களால கடல் சார்ந்த ஆக்டிவிட்டி நெறைய காட்டுவாங்க. ஆனா, இங்க அவ்ளோ பகுதி இருக்கு. ஆனா, கடல் சம்மந்தப்பட்ட எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது.
இந்த ஆக்டிவிட்டி சம்பந்தமான எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஏன் அப்படின்னா, கருணாநிதி குடும்பம் எந்த இடத்த பிடிக்குதோ, அதுல அவங்க மட்டும் தான் கோல வச்ச முடியும். அது தவிர யாராவது ஒருத்தன் முயற்சி பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஓரளவுக்கு வளரும்போது அவன தட்டி, அத ஃபுல்லா எடுத்து வாயில போட்டுருவானுங்க. இந்த மாரி அரசியல் புத்தியோட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவனும் வளரவே முடியாது. கடலோர மாவட்டங்கள்ல ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி சம்பந்தமா நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வரேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வளர்ந்தான்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு கண்ணு உறுத்திரும். உடனே அடிச்சு வாயில தூக்கி போட்டுருவாங்க. இப்படி இருந்தா எப்படி முன்னேறும்? நான் கேட்கிறேன். அப்ப இப்படியான ஆக்டிவிட்டி குடுக்குறதுக்கு நீயும் முயற்சி பண்ண மாட்ட. இல்ல இந்த மாரி ஆளா வந்தாங்கன்னா அவங்களே அழிச்சிருவேன். அப்ப எல்லாமே இந்த ராஜ குடும்பம் இருக்குல்லையா, அந்த கருணாநிதி குடும்பம், அந்த குடும்பத்தோட சொத்தாவே இருக்கணும் இங்க. கேபிள் டிவில ஆரம்பிச்சு திரைப்படத்துறை வரைக்கும். இப்படியா ஒரு சூழல் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், நாடு உருப்புறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. இந்த மாதிரியான 3 விஷயங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல திமுக கவர்ன்மெண்ட் முயற்சின்னு ஏதாவது பண்ணது உண்டா? கடல் சார்ந்த ஒரு எனர்ஜி செக்டரை டெவலப் பண்ணுவோம் கிடையாது. இங்க அடிச்ச கொள்ளைய கொண்டு போய் துபாய்ல பதுக்குவோமா? பதுக்குவோம். இல்ல மீன் வளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மீனவர்கள் மற்றும் அந்த பகுதியை இணைச்சுக்கிட்டு, அத நீங்க முன்னேத்தி, அத ஏற்றுமதி சந்தைக்கு உகந்ததா மாத்துனீங்களா? கிடையாது. அதுவும் ஆய்வு பண்ணணும். வெறும் கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கிறது மட்டுமல்ல அதோடைய சோர்ஸ். அத அபரிவிதமா மாத்த முடியும். அது கொஞ்சம் ஆய்வுகள் தேவை. அப்ப இது எல்லாம் அந்த 3 செக்டாரையும் நீங்க ஆய்வு பண்றதுக்கு ஒரு ஆய்வகம்னு ஒண்ணு தேவை. ஒரு யுனிவர்சிட்டின்னு ஒண்ணு தேவை. இது ஏதாவது ஒண்ணு அதுக்கு நீங்க சொல்லுங்களேன். இந்த கருணாநிதி குடும்பம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1,00,000 கோடி சொத்து வச்சிருக்குமா? வச்சிருக்கும். இந்த மாநிலத்த அடிச்சு கொள்ளையடிச்சு. அதுல ஒரு 100 கோடி, 200 கோடிய போட்டு அந்த குடும்பத்தினால கவர்மெண்ட்டே விட்டுருங்க. அந்த குடும்பத்தினால ஒரு யுனிவர்சிட்டிய உருவாக்க முடியுமா? முடியும். ஆனா அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. நடிகைகளுக்கு செலவு பண்ண சொல்லுங்க, நல்லா செலவு பண்ணுவாங்க. திரைப்படத்துறைக்கு செலவு பண்ண சொல்லுங்க, நல்லா செலவு பண்ணுவாங்க. ஆனா நாட்டுல ஒரு உருப்படியா இந்த ஊர அடிச்சு தான், இந்த ஊர கொள்ளையடிச்சு தான் நீ வாழ்ந்த. அந்த ஊருக்கு ஒரு நல்லது செய்வான். இந்த எண்ணமே இவங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்ப ஆட்சியில இருக்கும்போதும் ஒரு அரசாங்கமாக இந்த பணியை நீ செய்ய முயற்சி பண்றியானா? கிடையாது. சரி அடிச்ச கொள்ளைய வெளிநாட்டுல பதுக்குறியா? அத கொண்டு வந்து இங்கேயாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்றானா? அதுவும் கிடையாது. அப்ப கடலோர மாவட்டங்கள முன்னேற்றத்துல எந்தவித பார்வையும் இந்த ஆளும் ஆட்சியாளருக்கு கிடையாதுன்றது நிதர்சனமான உண்மை. விஜய் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல எனக்கு தெரிஞ்சு இதுதான் புத்திசாலித்தனமான குற்றச்சாட்டு. இப்ப இந்த 3 விஷயங்கள் மட்டும் கிடையாது. மெரைன் இன்ஸ்டிடியூட் ரிசர்ச் இல்லையா? இதெல்லாம் உருவாக்குங்கன்னு விஜய் சொன்னதுல. இந்த 3 தாண்டி இருக்கிறதுலே சரக்கு வாகனங்கள நகர்த்துறதுக்கு மிக சரியான போக்குவரத்து துறை எது அப்படின்னா, கடல்கள் தான். நீர்வழி போக்குவரத்து துறை தான். இந்த நீர்வழி போக்குவரத்த உருவாக்குறது ரொம்ப எளிமையான விஷயம். அதுக்கு துறைமுகங்கள சரியா கட்டமைக்கணும். அதுக்கு ஏதாவது முயற்சி பண்றாரா? அதுவும் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க. சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க டிரான்ஸ்போர்ட்க்கு சென்னை நோக்கி வரக்கூடிய ஹைவே பயன்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. நீங்க கோயம்புத்தூர் நோக்கி போகுதா? ஓகே நியாயம் இருக்குது. ஆனா இந்த பக்கம் போகக்கூடிய தென் தமிழகத்தை நோக்கி போகக்கூடிய எந்த சாலையிலும் நீங்க சரக்குக்கு பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த கடலோர மாவட்டங்கள் எல்லாத்தையுமே நீங்க சரியா சின்ன சின்ன போட் நான் பெரிய பெரிய ஆர்பரை கட்டுறது, துறைமுகங்களை கட்டுறது எல்லாமே மத்திய அரசு கையில இருக்குது. ஆனா சின்ன சின்ன ஆர்பரை கட்டுறது எல்லாமே மாநில அரசின் கையில தான் இருக்குது. அந்த மாநில அரசு ஒண்ணு நீ கட்டு இல்லாட்டி டோல் சிஸ்டத்தின் அடிப்படையில வெளிய இன்வெஸ்ட்மென்ட் வந்து கட்டவாத அலோவ் பண்ணுங்கடா. எதையும் விட மாட்டாங்க. ஏன் இவங்களுக்கு கமிஷன் கொடுத்தாலே பத்தாதே. இந்த கருணாநிதி குடும்பம் இருக்கிற வரைக்கும் உருப்படாம போகும் தமிழகம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா இந்த குடும்பம் ராஜ குடும்பமா உட்கார்ந்திருக்கு. இத தாண்டி நீ வரவே முடியாது. ஒரு 25% 30% கமிஷன் கொடுக்கணும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கம்பெனில பாதி ஷேரே கொடுத்துடணும். அந்த மாதிரி லெவலுக்கு டெவலப் ஆயிட்டாங்க. எனவே இந்த வேலையும் பார்க்கல. அப்ப நீர்வழி போக்குவரத்து இது ஆர்பர் சம்பந்தப்பட்ட ஏதாவது டெவலப் பண்றியா? நாகப்பட்டினம் ஆல்ரெடி அது இருந்தது. அதுக்கான வரலாறே பெருசு இருக்குது. அதை ஏதாவது முன்மொழிச்சு அதை ஏதாவது டெவலப் பண்ணி விடுவோம்னு நினைக்கிறியா? கிடையாது. அப்ப லாஸ்ட் வரைக்கும் நீ ஏமாத்தாத முயற்சி பண்ற. இந்த 4 தவிர ஒரு மெரைன் இன்ஸ்டிடியூட் அமைஞ்சா, விஜய் சொல்ற மாதிரி ஒரு மெரைன் இன்ஸ்டிடியூட் வந்து உட்கார்ந்துச்சுன்னா, அதாவது கடல் சார்ந்த ஆய்வுகள் செய்யக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி ஒரு இடம் உட்கார்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 4வது, 5வது ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, கடலோர மாவட்டங்களை பாதுகாக்கிறது, அதோடைய பயோ டைவர்சிட்டியை பாதுகாக்கிறது, அது சம்பந்தமான பயோ டெக்னாலஜி உருவாக்குறது. டெக்னாலஜினா நீங்க கடல் சார்ந்த ஏகப்பட்ட மருந்து பொருள உற்பத்தி பண்ண முடியும். அது சம்பந்தமான டெக்னாலஜி சம்பந்தமான நிறுவனங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டா? உண்டு. அதுக்கப்புறம் பயோ ஃபியூல் ஆரம்பிச்சு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்க்கு தேவையான ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் அங்கேயே கிடைக்கும். அப்ப இது சம்பந்தமான விஷயங்கள் தேவை பண்ணீங்கன்னா, அந்த கடலோர மாவட்டங்கள் பாதுகாக்கப்படும். கடல் பகுதிகள் பாதுகாக்கப்படும். அந்த மீன் வளங்கள் பாதுகாக்கப்படும். அந்த கடல் வளமே பாதுகாக்கப்படும். அதற்கான ஆய்வுகளும் அது பண்ணும். எனவே விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி ஒரே ஒரு மெரைன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் உட்கார்ந்துச்சுன்னா, அந்த பகுதி அதுக்கான பாதுகாப்பு பணிகளை ஈடுபட முடியும். எப்படியான பாதுகாப்புல ஈடுபடணும் ஆய்வுகள் பண்ண முடியும். அங்கே கிடைக்கக்கூடிய மீன் வளங்கள் இருக்குல்ல, அத மேம்படுத்துறது எப்படி அப்படின்ற விஷயத்தை உருவாக்க முடியும். கடல் சார்ந்த ஆக்டிவிட்டி இருக்குல்ல, அதாவது அந்த பகுதியில டூரிசம் சுற்றுலா தலங்களா மாற்றுக்கான முயற்சிகள அதை எப்படியா மாத்தி அமைக்குன்ற விஷயங்கள் சொல்ல முடியும். இப்படிலாம் ஒரு அமைப்பு உங்களுக்கு நாகப்பட்டினம் சார்ந்து அந்த கடலோர மாவட்டம் முழுவதும் உருவாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தலையெழுத்து தேவையில்லை. என்னது கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சா தான் தொழிலு. அப்படிலாம் கிடையாது. அந்த கடலே ஒரு பெரிய ரிசோர்ஸ். அது கடலே ஒரு பெரிய பலம். அத சரியா பயன்படுத்தினீங்கன்னா, நீங்க நம்புங்க கடலோர மாவட்டத்தில உள்ள எல்லா பேருமே
பெரும் கோடீஸ்வரர்களா மாற முடியும். என்ன? அது கொஞ்சம் அக்கறையும், கொஞ்சம் அறிவும் வேணும். இந்த 2மே திமுக காரனுக்கு கிடையாது. அத தாண்டி நாகையில பேசும்போது அவர் இறால் பண்ணைகள தெளிவுபடுத்துறாரு. இறால் பண்ணைகள்னால நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உச்சகட்டம். அதனுடைய ஃபார்மிங். இறால் பண்ணைகள்னால மட்டுமே ஒரு நாடு நாசமா போச்சு அப்டின்னா, அது எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷ்னு நெனைக்கிறேன். அது உருப்படி இல்லாம பண்ணிட்டானுங்க. எனவே அதுல ஒரு குறைஞ்சபட்ச ஒரு எச்சரிக்கை உணர்வு கூட இல்லாம, அது எப்படி நம்ம சரியா கையாளணும் அப்படின்ற எந்த எண்ணமும் இல்லாம, காசு மட்டுமே குறின்னு ஒரு கும்பல் உள்ள தெரியுது. எது இந்த அரசியல்வாதிகள்ட்ட காசு வாங்கிட்டு எங்களோட பினாமில செயல்படுறானுங்க. அவங்கனால இன்னும் பிரச்சனை தான். அவங்களால அந்த மாவட்டங்கள் வளரல. அவங்க மட்டும் தான் வளர்றானுங்க. எனவே அவரு கடலூர் மாவட்டத்துடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆய்வகங்கள் உருவாக்குன்னு சொல்லும்போது, இறால் பண்ணைகள்லாம் இருக்கிற சிக்கல்கள் இல்லையா? அதையும் அவர் தெளிவுபடுத்துறாரு. அந்த இடத்துல 3வதாக இந்த உப்பு உற்பத்தி இருக்கு இல்லையா? உப்பளங்கள். இந்த உப்பளங்களோட பிரச்சனையை அவர் தெளிவுபடுத்துறாரு. உப்பளங்கள் 2வது அதிக ஏற்றுமதி ஆகக்கூடிய உப்பு அதிகமா ஏற்றுமதி ஆகக்கூடிய தலம் இது நாகை, 1வது தூத்துக்குடி. இப்படி இருக்கக்கூடிய பகுதிகள்ல இருந்து நிலைமை எப்படியா மாறிச்சு? போன ஜூன்ல உலகத்துக்கே ஏற்றுமதி பண்ணின தமிழகம், உப்பு ஏற்றுமதி பண்ண தமிழகம், குஜராத் வந்து உப்பு இறக்குமதி நிலைமைக்கு ஆயிருச்சு. அதுக்கு காரணம் இங்க இருக்க அரசியல்வாதிகள் அதன் மீது அக்கறையா அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கான கட்டமைப்புகள, அதுக்கான அடிப்படை கட்டமைப்புகள உருவாக்காம இருக்கிறது. அந்த மக்கள் அப்படியே கை கழுவி விட்டுருக்காது. நீங்கலாம் பொழச்சுக்கன்ற மாரி. அப்ப நீ எதுக்கு இருக்க கவர்மெண்ட் வந்து உட்கார்ந்து? எனவே அதன் மீது ஒரு அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கத்த நம்ம உருவாக்குறோம் அப்படின்றது விஜய் சொல்றாரு. அதுவும் நியாயமான குற்றச்சாட்டு. எனவே பதிவோட இறுதியாக விஜய் அவர்கள் இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில பேசின பேச்சிலேயே ரொம்பவும் அர்த்தமுள்ளதாக, மத்ததெல்லாம் அரசியல். ஆனா இது அர்த்தமுள்ளதாவே நம்ம கருத முடியும். இத அவர் பேசலன்னா கூட யாராவது பேசி ஆகணும். பல வருடங்கள் நானும் எவ்வளவு முடியுமோ கத்தி பார்த்துட்டேன். இந்த நேரத்துல, இந்த இடத்துல இருந்தாவது இளைஞர்கள் இதன் மீது ஒரு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ப்ளூ எக்கனாமி. கடலோர மாவட்டங்கள்ல அதனுடைய வளங்கள வச்சு அதனால டெவலப் பண்ண முடியும். அதுக்கு எந்த அரசியல்வாதி திட்டமிடுறான்? அவன்ட்ட எந்த திட்டம் இருக்கு? இத ஆய்வு பண்ணி முடிவு பண்ணீங்கன்னா, எல்லா பேரும் திருந்துவான். திருந்த வேண்டியது நம்ம தான். அப்படி திருந்தும்போது நம்ம கவனிக்க வேண்டியது விஜய் அங்கே தான் சொல்றாரு. ஒரே ஒரு குடும்பம். அந்த குடும்பம் நல்லா வாழ்றதுக்கு கொள்ளையடிக்குது. அந்த குடும்பம் கொள்ளையடிச்ச காச வெளிநாட்ல போய் பதுக்குது. ஆனா பதுக்கிட்டு இங்க வரும்போது என்ன சொல்றாரு? வெளிநாடுல இருந்து முதலீடுகள் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள டிராமா போட்டு திரியிறாரு எம்.கே. ஸ்டாலின். இந்த குற்றச்சாட்டு உண்மை. இந்த கருணாநிதி குடும்பத்தை எதிர்த்து ஒரு பெரிய புரட்சி ஒண்ணு தமிழகத்துல வெடிச்சே தீரணும். இல்ல கஷ்டம்.